Hello viewers, welcome to Samik's Adorable Cooks. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான டேஸ்டியான க்ஷீரானம். க்ஷீரானம்ங்கிறது வந்து நம்ம பால்லே வேக வச்சு செய்கிற ஒரு பொங்கலுங்க. இது வந்து ஒரு சக்கரை பொங்கல் மாதிரி தான். அதில் வந்து நம்ம வெல்லம் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம பால்லே பச்சரிசி வேக வச்சு சீனி ஆட் பண்ணி செய்கிறது தான். இந்த க்ஷீரானம் வந்து ஆண்டாளுக்கு ரொம்பவே பிரியமான டிஷ்ஷுங்க. இது வந்து ஸ்ரீரங்கம் கோவிலில் பிரசாதமாக சர்வ் பண்ணுவாங்க. வரலட்சுமி பூஜைக்கு கூட பாலில் வந்து பாயசம் செஞ்சு சர்வ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு கூட வந்து இந்த மாதிரி நம்ம க்ஷீரானம் கூட செய்யலாங்க. இதோட டேஸ்ட் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா க்ரீமியாக நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ இப்போ இந்த க்ஷீரானம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. செய்முறை. ஃபஸ்ட்டு ஒரு வெங்காய பாத்திரம் எடுத்துருக்காங்க. இதில் 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ இந்த பால் நல்லா பொங்கி வரும்போது நம்ம வந்து இதில் பச்சரிசி சேர்ப்போம். அதுக்கு வந்து நான் இப்போது 1/2 கப் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணலாம். பாருங்கள், பால் பொங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பச்சரிசி சேர்த்துடலாம். அரிசி வந்து நமக்கு பால்லே தாங்க வேகணும். இது வந்து அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின 1/2 லிட்டர் பால் வந்து நல்லா வத்தி இருக்குங்க. அரிசியும் இப்போ தான் நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து நம்ம கை வச்சு மசிச்சு பார்க்கும்போது நல்லா மசியணும். ஸோ அந்த மாதிரி நல்லா வேகணுங்க. பால் ரொம்ப வத்திருச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி டோட்டலாக நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன், ஃபுல் க்ரீம் மில்க். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ பால் நல்லா வத்திருச்சுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 லிட்டர் மட்டும் ஊற்றுறேன். இப்போ இந்த அரிசி நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க அரிசி. நீங்கள் வந்து கைவிடாமல் கிண்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்காமல் வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதில் வந்து 1/4 கப் சுகர் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுருங்க. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா சேர்ந்து வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தாலும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது ஆற இன்னும் கெட்டி ஆகுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ நெய் நல்லா இறக்குனதுமே இதில் கொஞ்சம் முந்திரி போட்டிருக்கேன். இப்போ இது லேசாக கலர் மாறட்டும். இப்போ லேசாக கலர் மாறிடுச்சுங்க. இது கூட கொஞ்சமாக காஞ்ச திராட்சை சேர்த்துட்டு, திராட்சை வந்து கொஞ்சம் உப்பி வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து இது லேசாக ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், காஞ்ச திராட்சை வந்து நல்லா உப்பி இருக்குங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இதை அப்படியே எடுத்து நம்ம க்ஷீரானத்தில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான க்ரீமியான க்ஷீரானம் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எடுத்துன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம க்ரீமியான சூப்பரான டேஸ்டியான க்ஷீரானம் தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.